بسم الله الرحمن الرحيم وعليكم ورحمة الله وتعالى وبركاته. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்லாமிய நூல் விமர்சனம் என்கிற நமது யூடியூப் சேனலில் முதல் புத்தகமாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கும் கிதாப் துரூசுல் லுகத்தில் அரபியா லகைரின் நாத்திகீன பிஹா என்கிற புத்தகத்தை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இது முதலாவது பாகமாகும். இந்த புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் அப்துல் ரஹீம். இவர்கள் மேல் விஷாரத்தை சார்ந்தவர்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மேல் விஷாரத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் மதீனாவிற்கு போய் அங்கு பயின்று அங்கேயே மதீனா யூனிவர்சிட்டியில் ஆசிரியராக பணியாற்றி சேவையாற்றி அவர்கள் இப்போ சமீபத்தில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இந்த துரூசுல் லுகத்தில் அரபியா என்கிற இந்த கிதாபை யாருக்குரிய கிதாப், இது யார் படிக்க வேண்டும் என்றால் அவரே போட்டுவிட்டார். துரூசுல் லுகத்தில் அரபியா லகைரின் நாத்திகீன பிஹா, அரபி மொழியை பேசாத தெரியாதவர்கள் அவர்களுக்குரிய இந்த கிதாப் தான் இந்த கிதாப். அரபி மொழியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் முதலாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்றால் அது துரூசுல் லுகத்தில் அரபியா என்கிற இந்த கிதாபாகவே இருக்கும். இந்த கிதாபு அனைத்து இஸ்லாமிய கடைகளிலும் கிடைக்கும். எனக்கு தெரிந்தவரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இஸ்லாமிய கடைகளிலும், அதாவது புத்தக கடைகளிலும் கிடைக்கும். இதனுடைய விலை 110 ரூபாயோ நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் 80 ரூபா போட்டிருக்கிறது. இது 2021 பதிவு. விலை சுமார் ஒரு 110 ரூபா 120 ரூபாக்குள்ளே இருக்கும். இது தமிழகத்தில் யார் பிரிண்ட் செய்கிறாங்கன்னு கேட்டாக்கா மாஹின் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிண்டர்ஸ், சென்னையில் உள்ள மாஹின் பிரிண்டர்ஸ் அவர்கள்தான் இந்த புத்தகங்களை பிரிண்ட் செய்கிறார்கள். முதலாவது பிரிண்ட் 1987 முதல் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது சென்னையில். இது என் கையில் உள்ளது 37வது பிரிண்ட், 2021க்குள்ளது. சரி, முதலாவதாக இந்த புத்தகத்தை பற்றி நாம் பார்ப்போம். முதலாவதாக எளிதான பாடங்களை இந்த ஆசிரியர் வைத்திருக்கிறார். இந்த புத்தகம் முழுவதுமே லேசான புத்தகம்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு குழந்தையருக்கு உட்கார்ந்து நீங்கள் மொத்தமாக சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தை புரிந்து கொள்ளும், அந்த அளவிற்கு லேசான புத்தகம் இந்த புத்தகம். துரூசுல் லுகத்தில் அரபியா, அரபி மொழி பாடங்கள். இந்த கிதாபுடைய அர்த்தம் என்ன? துரூஸ்னா பாடம், பாடங்கள். லுகத்துனா மொழி, அல்ல அரபியா, அரபி மொழி பாடங்கள். மொத்தமாக இதில் 23 பாடங்கள் உள்ளது. மொத்தமாக இதில் 23 பாடங்கள் உள்ளது. இந்த 23 பாடங்களிலும் நாம் இதை 2 மாதத்திலே இந்த புத்தகத்தை நாம் படித்து விடலாம். ஒரு ஆசிரியர் இந்த கிதாபை ஒரு 2 மாதங்களிலே முடித்திடலாம். அந்த அளவிற்கு லேசான கிதாப் இந்த கிதாப். ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களே இந்த கிதாப் என்ன செஞ்சிடலாம், 2 மாதங்களிலே அவர்கள் இந்த கிதாபை ஓதிவிடலாம். அந்த அளவுக்கு ஒரு லேசான கிதாப். இந்த கிதாபில் மொத்தம் 23 பாடங்கள் உள்ளது. 23 பாடங்களையும் லேசான முறையிலே ஆசிரியர் விளக்கியிருக்கிறார். மிகவும் லேசான கிதாப் இது கிதாப். அதே போல் இந்த புத்தகத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், உங்களுக்கு தெரியாத அரபு வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை பின்னால் போடப்பட்டுள்ளது. அலிஃப் என்றால் அதற்கான அரபி, பின்பு அதற்கான உருது, பிறகு ஆங்கிலம், தமிழ் என்று 3 மொழிகளில் உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அலிஃபிலிருந்து யா வரைக்கும் உங்களுக்கு புதிய வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை இங்கே போடப்பட்டிருக்கிறது. இந்த கிதாபை நான் தனிப்பட்ட முறையில் படிக்க வேண்டும் என்று ஆசை கொள்பவர்கள் திறவுகோல்
அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். அதாவது துரூசுல் லுகத்தில் அரபியா என்கிற இந்த கிதாபினுடைய தமிழ் ஆக்கம். அதையும் இதையும் நீங்கள் வைத்து இதை லேசான முறையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் படித்து கொள்ளலாம். இந்த கிதாபை நீங்கள் வாசித்தால் ஓரளவிற்கு உங்களுக்கு அரபி சில வார்த்தைகளை, இதில் வரக்கூடிய ஒத்த வார்த்தைகள், அதாவது தாஜிருன் வியாபாரி, முதர்ரிசுன் ஆசிரியர் போன்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் மனனம் செய்து கொண்டால் மிகவும் லேசானது. இன்றைக்குடைய வீடியோ அவ்வளவுதான். வரக்கூடிய நாட்களில் என்ற புத்தகத்தை பற்றி நாம் விமர்சனம் செய்யலாம் என்பதை தெரிவியுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாம் கூறுவோம். யாருக்கேனும் துரூசுல் லுகத்தில் அரபியா இந்த புத்தகத்தினுடைய PDF வேண்டும், என்னால் புத்தகமாக வாங்க முடியாது என்றால் தாராளமாக என்னிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு PDF-ஐ நான் அனுப்புகிறேன். ஏதேனும் உங்களுக்கு இந்த கிதாபின் மீது சந்தேகமாக இருந்தால், ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம். இஸ்லாமிய நூலக விமர்சனத்தை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.